அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி, அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி, பயாலஜி பாட்டனிக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சுவாலஜிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கிறப்ப புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிங்க. சரிங்களா? இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா போத் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கோம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் சொல்கிறோம், அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்குறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் கமெண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் பாட்னிக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸில் லெசன் வைஸாக ஒவ்வொரு லெசன் ஆல்ரெடி நம்ம இந்த இது எல்லாமே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் வந்து பிடிஎஃப்மே ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு ஒரு வீடியோவில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக ரெண்டு செட்டப் கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு பக்கம் சிறு தேர்வுன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அந்த லெசன் நம்பர் போட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். ரெண்டுமே சேமான கொஷின்ஸ் ஒரு சில இடத்துல வரும். சரிங்களா? ஒரு சில இடத்துல டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? மினிமம் இது எல்லாமே படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது லெசன் வைஸாக நம்ம வந்து 10 கொஷினாக தான் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸில் ஒரு 5, 3 மார்க்ஸில் ஒரு 5, இன்னொரு டெஸ்ட்லேயும் அதே மாதிரி. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படித்தாலே ஓரளவுக்கு எல்லா லெசனுமே உங்களுக்கு என்ன பண்ணிடும், கவர் ஆகிடும். குறிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நமக்கு 10 லெசன்லாமே 5 மார்க்ஸ் இருக்குது. நான் தனியாக உங்களுக்கு வந்து லைவில் ஒரு வீடியோ போடுறேன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பியூர் சயின்ஸு நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுமே. சரிங்களா? இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் லெசன் வைஸாக நம்ம ஸ்டடி பிளான்மே போட்டிருக்கோம். பியூர் சயின்ஸுக்கும் போட்டிருக்கோம், பயாலஜிக்கும் போட்டிருக்கோம். லெசன் வைஸாக. சரிங்களா? என்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த கொஷினும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின், இன்றைக்கி நடந்த சுவாலஜியாக இருக்கட்டும், இப்போ நேற்று நடந்த பயாலஜி பாட்டனி பியூர் சயின்ஸுக்கு நடந்த கொஷின்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஒரு 70 மார்க்ஸ்க்கு. சரிங்களா? 110ல் 70லேருந்து 60 மார்க்ஸுக்கு வந்து புக் பேக் தான். சார் கொஸ்டினே 70 மார்க்ஸ் தான், நீங்கள் 110 எய்தர் ஆர் சாய்ஸ் எல்லாமே சேர்த்து 110 மார்க்ஸுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. அது எல்லாமே நான் வந்து நான் சேர்த்து சொல்கிறேன். அதே போல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பி குரூப்புக்கு வந்து சுவாலஜி கொஷின்ஸ் வந்து நடந்துச்சு. அந்த கொஷினை வாங்கி என்ன பண்ணுங்கள், பாருங்கள். அதில் 1 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிங்க. ஏன்னா நேற்று நடந்த பயாலஜி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதே 5 மார்க் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 மார்க்ஸ்லேயும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் ஒரு 2 1 மார்க்ஸ் அதே மாதிரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. பியூர் சயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? பாட்னிலே கேட்கும்போது சுவாலஜிலையும் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த கொஷினை வாங்கி என்ன பண்ணுங்கள், படிங்க. கட்டாயமாக ஒரு 5லேருந்து 10 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதனால் அது மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். இந்த கொஷின்ஸும் படிங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 10 கொஷின் தான் சொல்லணும், அந்த 10மே பரீட்சையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி யார் கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்களோ அவங்க சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும். சரிங்களா? ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்க எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமானது ரிமெம்பர் பண்ணணும்னு நினச்சேன். 1 மார்க் படிக்கிறப்ப நீங்கள் வந்து வித் ஆப்ஷனோட படிங்க. உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் இங்கே கொஸ்டின் பேப்பரில் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷனுமே என்ன பண்ணி வைக்கிறாங்க, மாற்றி வைக்கிறாங்க. பசங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸாக நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இந்த 2 பிடிஎஃப்மே நான் வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரிங்களா? சுவாலஜிக்கு ஆல்ரெடி நம்ம பியூர் சயின்ஸ் சுவாலஜி நடந்தப்போ அப்லோட் பண்ணினோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இல்லைன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தா உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ப்ளஸ் வந்து இந்த கொஷின் இது ரெண்டுமே எடுத்திங்கன்னா புக் பேக் இது எல்லாமே மிங்கிலாகி தான் இருக்கும். அதனால் பாட்னியை பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸே என்ன பண்ணுங்கள், படிங்க. இது 2 கொஷின்ஸோட பிடிஎஃபை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் லைக் பண்ணிட்டாவது பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய கொஷினு இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சில இதை அப்படியே குறைச்சிட்டு நம்ம எதிர்பார்க்காத கொஷின்ஸும் என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அது நம்ம படித்தது தான். ஸ்கூல் டெஸ்ட்டு இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு தெரியுங்களா? அந்த மாதிரியான கொஷின் தான், ஈஸியாக இருக்கிற மாதிரியான கொஷின் தான், புக் பேக் கொஷின் தான். சரிங்களா? அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதுலேருந்து எல்லாமே நல்லா படிங்க. இந்த கொஷின்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். முடிஞ்சால் நான் வந்து டாப் 30 டாப் 30ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க 5 மார்க்ஸ் இந்த மாதிரி. மோஸ்ட்லி வந்து நம்ம சுவாலஜிக்குமே 5 மார்க்ஸ் அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் சுவாலஜி கொஷின் பேப்பர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. சரிங்களா? உடனே வந்து இதை மட்டும் படித்தா போதுமா, இதை படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அவ்வளோதான். அஷ்யூரிட்டி இது வந்து 70 மார்க்ஸ் வரும், இதில் வந்து 60 மார்க்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம பயாலஜி எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஆனால் இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வரும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையோட படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும். டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் கொஷின் தான். அது எல்லாமே பார்க்கல அப்படின்னா அது எல்லாமே பாருங்கள். வீடியோட லிஸ்ட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். சரிங்களா? பயாலஜிக்குனே நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சென்டம் கொஸ்டின் பேப்பர்னு பாட்னி ஜுவாலஜி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பாருங்கள். டாப் 100ஓட வீடியோஸ் எல்லாமே 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.